வாங்க அன்பு கடகராசி நேர்களே, உங்களுக்கான ராசி பலன் குறிப்பாக 24/7/2025 31/7/2025 இந்த வாரத்திற்கான ராசி பலன், அதே போல் கிரக நிலைகள், பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பற்றி பார்ப்போம். கடகத்தை பொறுத்தவரை நாம் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். உங்களுக்கான கிரக நிலைகள் பொறுத்தவரை ராசியில் சூரியன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில், செவ்வாய் கேது அஷ்டமஸ்தானத்தில், சனி வக்கிரம், ராகு லாபஸ்தானத்தில், சுக்கிரன் அயன போய சயன போகஸ்தானத்தில், சந்திரன் புதன் குரு என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வரும் காரணத்தால் உங்களுக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு இந்த வாரம் நல்லாவே சிறப்பாக இருக்குது. உங்கள் எதிர்த்து நின்றவங்க, அதே போல் உங்களுக்கு தடையாக இருந்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அகலப்போகுது. இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வியாபாரம், அதே போல் நீங்கள் வேலைக்கு போகிற இடம், அது மாதிரி எல்லா இடத்துல இருந்தால் பார்த்தீங்கன்னா என்னங்கன்னா போட்டி பொறாமைகள் எல்லாமே விலக போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட நிலைமை மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் அதிகமாக உள்ள வேலையில் உங்களோட பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பொன் பொருள் வாகனம் பணம் இதெல்லாமே வரத்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொருளாதார நிலை இந்த கால நேரத்தில் சிறப்பான ஏற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள்ங்கிறது கிரக நிலையை சார்ந்து அதிகமாக இருக்கும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும், அதே போல் எந்த பொருளாக வாங்கி வச்சாலும் அதன் மேலே இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. முன்பு இருக்கிறதோட இப்போ கொஞ்சம் அதிகமாக கவனம் சேர்த்துறது, அதே போல் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பொருட்களில் ஏதாவது பிரச்சனை வருதோ, இல்லை அந்த பொருட்களை நீங்கள் இழக்க நேரிடுறதோ, அது மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிதில் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். அதே போல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கால நேரத்தில் நீங்கள் பொன் பொருள் வாகனம் நிலம் அது மாதிரி வாங்கிறதுக்கான வீடு இது மாதிரி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். இதுவரை நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க, அந்த கஷ்டத்துக்கான கூலியோ எதுவோ கிடைச்சிருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது பெருசாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெய்வங்களின் அருளும் ஆசியும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கான நன்மைகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைகளில் சிறு சிறு கஷ்டங்களும் தடுமாற்றங்களும் இருந்தாலும் உங்கள் கூட இருக்கவங்க, அப்படி இல்லை உங்கள் நண்பர்கள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான உதவிகளை செய்ய போகிறாங்க. சிறப்பான உதவிகள் செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஏற்றத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் அவங்க ஒரு காரணமாக இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்கும். இதுவரை தடைபட்டிருந்த நிகழ்ச்சிகள் கூட இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்வுகள் அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த பணம் மட்டும் இல்லாமல் தேவையோட அதிகமாகவே பொன் பொருள் எல்லாமே இந்த கால நேரத்தில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களோட துணையோடு இருக்க உறவு மேம்படும். அதே போல் அன்பு ஆதரவு எல்லாமே பெருகிறதுக்கான காலமும் நேரமும் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இந்த காலத்தில் அதிகரிக்கலாம். அதே போல் வேலை சார்ந்த இடமாற்றங்கள் பயணங்கள் அது எல்லாமே இந்த கால நேரத்தில் நடக்க போகுது. அதனால் எது பண்ணாலும் ஒரு முறைக்கு 2 இல்லை 3 முறை யோசிச்சுட்டு பண்ணுறது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழிலோ இல்லை வியாபாரமோ செய்கிறீங்கன்னா அந்த தொழில் இல்லை வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரும் சிறப்புமாக அமையும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதற்கான வேலைகளும் இந்த கால நேரத்தில் அதிகமாகும். அதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் கலைத்துறையில் இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சீரிய முயற்சிகள் எடுக்கணும். சீரிய முயற்சிகள் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் முயற்சியை நீங்கள் தொடர்ந்துகிட்டே இருங்க. முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு நீங்கள் முயற்சி அதிகமாக பண்ணுறப்போ உங்களுக்கான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக கிடைக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு திறமைக்கு புகழும் பாராட்டும் கிடைக்காமல் போனால் கூட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திறமைக்கு ஏற்ற புகழும் பாராட்டும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அமைகிறது மட்டும் இல்லாமல் சிறப்பாக ஏற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம்,
நீங்கள் அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா அரசியல் துறையில் இருந்தால் உங்கள் சமூக சேவைகள் இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட உதவியோ எதுவுமே இல்லாமல் உங்களோட ஏற்றத்திற்கு இந்த கால நேரத்தில் நீங்கள் முக்கியமான காரணமாக இருப்பீங்க. அதனால் உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கால நேரத்தில் கிடைக்க போது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முன்பு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமான வேலை பளு செய்ய வேண்டியதாக இருக்கும். அதாவது முயற்சிகளும் அதிகமாக எடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த முயற்சிகளால் உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படி இருக்கு அதிகமாக. அதே போல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஏற்படுற தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்பும் சூழலும் அமைஞ்சிருக்கு. இதே நேரத்தில் நம்ம நன்மைகள் தீமைகள் எல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, இதற்கான பரிகாரங்கள் இந்த கால நேரத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டின் அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு செல்வது ரொம்பவே நல்லது. அம்மன் கோயிலுக்கு செல்வது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலை 9 முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா வலம் வரப்ப உங்களுக்கான தடைகள் தாமதங்கள் எல்லாம் நீரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு போகிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வளங்களும் வரங்களும் தாயை சார்ந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கிறது நம்ம அம்மன் தாய் தான். இப்படி உங்களுக்கான கிரக நிலைகளை பார்த்துட்டோம், அதே போல் பொது பலன்களை பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பரிகாரங்களையும் பார்த்த நேரத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை நம்மளுக்கு முதலாவது நட்சத்திரம் உங்களுக்கு அப்படின்னு இந்த கால நேரத்தில் பார்க்குறப்போ உங்களுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம், இதுதான் உங்களுக்கான முதல் நட்சத்திரம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடைகள் எல்லாம் நீங்க போகுது. இதுவரை இருந்த தடைகள் எல்லாமே நீங்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த தடைகள் நீங்கிறது மட்டும் அல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை கைக்கு வராத பணமோ பொருளோ அதே போல் உங்களுக்கான ஒப்பந்தங்களோ எல்லாமே இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வரப்போகுது. அதே போல் உங்களோட முயற்சியாலே நீங்கள் உங்களோட முயற்சியால் மட்டும் இல்லாமல் உங்கள் தன்னம்பிக்கையால் நீங்களே உங்களை மேலே ஏற்றிக்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்துச்சு. உங்களோட கிரக நிலைகள் அதற்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான உழைப்பை போட போகிறீங்க. அதே போல் அந்த உழைப்புனால உங்களுக்கு ஏற்றங்கள் வரப்போகுது. நீங்கள் இந்த கால நேரத்தில் கீழே விழுந்துருமோ, தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் வருமோ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எதுவுமே இது பண்ண தேவையில்ல. உங்களோட தைரியத்தையும் மன தைரியத்தையும் வச்சு எல்லா காரியங்களையும் நீங்கள் சிறப்பான ஏற்றங்களையும் வெற்றிகளையும் இந்த கால நேரத்தில் ஈட்ட போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்க போகுது. அதே போல் உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் நீங்கள் கையில் தொற்ற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்க நிலைகள், அதாவது கிரக நிலைகளை சார்ந்து இருக்கு. இப்படி உங்களுக்கான புனர்பூசம் இருக்க நேரத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா பூசத்திற்கான நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு, அதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கு, என்னென்ன பரிகாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பொன் பொருள் வாகனம் இதோட வரத்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் இந்த கால நேரத்தில் பொன் பொருளுக்கு தடையே இருக்காது. பண வரவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமாகவே இந்த கால நேரத்தில் கிடைக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் இருக்கிறதுனால உங்களோட உணவை கட்டுப்படுத்துறது அவசியம். அதே போல் உணவில் கட்டுப்படுறது மட்டும் இல்லாமல் உணவை எப்படி எடுத்துக்க போகிறீங்க, என்ன மாதிரி உணவுகள் உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு இந்த வயிறு சார்ந்த உபாதைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்களும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்க வேலையில் தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தூக்கம் கெட்டாலும் உங்களுக்கான ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது. ஆனால் சிறு தாமதங்களோட அந்த எதிர்கொள்ள நலன்கள் அது உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் வேறு பாலினம், அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும், அவங்களுக்கான ஒரு நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த நட்பின் மூலயமா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அடைகிறதுக்கான காலமும் நேரமும் இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அரசாங்கம் சார்ந்த பணிகள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான சாதகமான முடிவுகள் வரப்போகுது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ முக்கால்வாசி அந்த எதிர்பார்ப்புகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் உங்கள் ஊரில் இருக்க முக்கியமான பெரிய தலைவர்கள் அது மாதிரி அவங்களோட நட்பு கிடைக்கும். நட்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட உதவியும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்தமாக இந்த நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அடைவதற்கான வாய்ப்புகளையும் சூழலும் இப்போ அதிகமாக அமைஞ்சிருக்கு. இதே வேளையில் இந்த கடக ராசிக்கான கடைசி நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யத்தில் வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த கால நேரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் ஆயில்யத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் வந்து சிறப்பாக போக போகுது. இதுவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம ஒரு வியாபாரம் செய்கிறோம், அந்த வியாபாரத்தில் ஒன்றுமே வரமாட்டேங்குது அப்படின்னு வந்து ஒரு சலிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் மாறப்போகுது. இதுக்கு மேலே உங்கள் வியாபாரம் சூடு பிடிக்க போகுது. சூடு பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருந்தும் மந்த நிலையும் மறைய போகுது. இதனால் உங்களுக்கும் சரி உங்கள் நட்சத்திரம் சார்ந்த பலன்களையும் சரி உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்து இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா வியாபாரங்கள் சார்ந்த பயணங்கள் வந்து அவ்வப்போது இருந்துகிட்டே இருக்கும். அதிகமாக பயணங்கள் இல்லாமல் இருந்தாலும் பயணங்களே இல்லாமையும் இருக்காது இந்த கால நேரத்தில். அதனால் பார்த்தீங்கன்னா பயணங்களும் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை தொழில் செய்கிறீங்க, ரெண்டுலேயும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலைகளை இந்த கால நேரத்தில் நீங்கள் எப்படி திட்டமிட்டு இருக்கீங்களோ அப்படியே அந்த திட்டமிடலுக்கு தகுந்த மாதிரி நடக்க போகுது. அதனால் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து எல்லா பணிகளையும் குறித்த நேரத்தில் இப்போ 2 நாளில் முடிக்கணும்னா அந்த பணியை 2 நாளில் குறித்த நேரத்தில் முடிக்க போகிறீங்க. இதனால் உங்களோட மதிப்பும் மரியாதையும் பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர்ஸ்கிட்ட தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் உங்கள் உயரும். அதே போல் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்கள் உயர் அதிகாரி மேல் அதிகாரிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நிலையும் மதிப்பும் உயரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைகளில் தாமதம் ஏற்படலாம். ஆனால் ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து திட்டமிட்டு செயல்பட போகிறீங்க. அதனால் வந்து இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அந்த திட்டமிடுதல் நல்லாவே இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்ககிட்ட பழகிறப்போ வந்து கவனமாக பழக்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நாவடக்கம் அப்படிங்கிறது முக்கியமான தேவையாக இருக்குது. நாவினால் தேவையில்லாம பிரச்சனைகள் வரதா தவிர்க்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் நாவடக்கத்தோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கடக ராசியோட பலன்களை பார்த்தோம். இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன் மாத பலன்களை பற்றிலாம் நம்ம வந்து சேனலாக வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். அதை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிக்க முடியும். அதே போல் நம்ம சொல்கிற நன்மைகளை நீங்கள் நன்மைகளாக எடுத்துக்கோங்க. சிறு தீமைகள் இல்லை தடங்கல்கள் தாமதங்கள் வந்தால் அது வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முன்ஜாக்கிரதையாக இருக்கிறதுனால உங்களுக்கான ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். அதே போல் கடவுள் இறைவன் அருளால் உங்களுக்கு அதாவது அம்மன் தாயோட அருளால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் பெறட்டும். அதே போல் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நமது சேனல் சார்பாக உங்கள் வாழ்க்கையில் நன்மையே நடக்க வாழ்த்துக்கள். இத்துடன் இந்த காணொலியை நாம் முடித்துக் கொள்கிறோம். இதே போன்று காணொலிக்கு நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். நன்றி, வணக்கம்.